ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு தடவை ரேடியோவில் ஷோ பண்ணிட்டு இருந்தப்ப நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மொமெண்ட்டுக்கு நீங்கள் திரும்ப போய் சரி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்கூல் டேஸ்க்கு திரும்பி போகணும், அவங்களோட முதல் காதலுக்கு திரும்பி போகணும்னு. ஆனால் ஒருத்தர் சொன்ன பதில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. அவர் இங்கே துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு கால் வருது, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஊருக்கு கிளம்பி வாங்கன்ட்டு. அந்த நேரம் பேண்டமிக் அப்படின்றதால ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அவர் ஊருக்கு கிளம்பி போக 2 நாள் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதும் ஒரு கால் வருது, அம்மா ஆல்ரெடி தவறிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட கடைசி நிமிஷத்துல கூட என்னால் கூட இருக்க முடியலையே அப்படின்ற வலி இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு போகவே இல்லை. ஏன்னா அவங்களோட கடைசி ஆசை என்னோட முகத்தை பார்க்கணும் அப்படின்றது தான். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஒரு தருணத்தை மாற்றி அவங்களோட அந்த கடைசி நொடிகளில் என்னோட கையை பிடிச்சி அந்த உயிர் பிரியணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னார். எல்லா உறவுகளுமே ரொம்ப முக்கியம்தான். இருக்கிறப்ப தேடுறதை விட இல்லாதப்ப தான் நம்ம ரொம்பவே தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ரொம்ப அன்பாக நேசிக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.